ஹாய் காய்ஸ், நான் உங்களோட சாயலில் தான். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மை எக்ஸ்ல வெப் சீரிஸ் ஷூட் தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் செட்டப் வந்து நாங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் மாதிரியே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரிஜினல் ஹாஸ்பிட்டல் கிடையாது. நீங்கள் இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும். லைக் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும்னா இல்லை என்ன அழகாக இருக்குன்னு கேட்பீங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குமோ அப்படியே ஆப்டாக வந்து பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணலாம் வச்சுருக்காங்க. அதனால இது வந்து ஹாஸ்பிட்டல் செட்டப். இது கூட தெரியாதா பொட்டேட்டோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே எல்லாருக்கும் தெரியும், இருந்தாங்க சும்மா சொல்கிறேன். ஓகே 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் ரவுடிகளா, ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குறான் பாரு, அவன் தான்டா ரவுடி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளே வந்து சீன் போயிட்டுருக்கு. என்னோட சீன் இருக்குது, என்னோடய சீன் இன்னும் வரல. இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ தொடர்ந்து வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்களோட ஃபன் அண்ட் எங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே என்ன நடக்குது, மை எக்ஸில் வெப் சீரிஸ் ஷூட்டில் என்ன நடக்குது டீட்டெயில்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது மூலிமா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து முக்கியமாக எடுக்கிறது. ஒரு பைத்தியக்காரன் அப்போத்துலேருந்து இந்த வீல் சேனல் சுற்றிட்டே இருக்கான். அவனுக்கு காலில் நல்லா தான் இருக்குது, ஆனால் கால் இல்லாத மாதிரி நடிக்கிறான். அவன் எதுக்கு அங்கே போகிறான், எதுக்கு இங்கே வரானே தெரியல. வந்து ஹாய் வேற காட்டிகிட்டு இருக்காங்க. என்னப்பா எனக்கு கால் எப்போ மேடம்? உன் கால் எப்போ மேடம்? திக்குவாயா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். திக்குவாயா? நடக்க போறேன். வேண்டாம், அந்த கிங் சினிமாவில் பண்ணுவாங்க. என்ன பவர் வந்த மாதிரி பண்ற, சடனா பூஸ்ட் ஏதோ வந்த மாதிரி. நீ பால் ஓகே, இவர் தான் மிஸ்டர் மோனிஷ். நீ வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். கட்ட துறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. இங்க பாரு, நம்ம ஃபேமிலி ஓகேவா? இங்க இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே நம்ம ஃபேமிலி. அவங்க என்ன பண்றோம், எப்படி ஆடுறோம், எப்படி ஃபன் பண்றோம்ன்றது தெரியணும்ல. சட்டை கிழிஞ்சிருக்கு. சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? சோ அதுக்காக நம்ம மக்களுக்கு வந்து நான் காட்ட போறேன். டெஃபினெட்லி ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை லவ்லி லவ்வபிள் சிஸ்டர் தான் சாய் சிஸ்டர் சொல்லுவேன். டெஃபினெட்லி ஆக்சுவலி சி இஸ் குயின்னே சொல்லலாம். மனசளவில் சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு நல்ல குயின். அது இல்லாமல் எனக்கு நிறைய இடத்துல வந்து எனக்கு பாசிட்டிவாக இருந்து எனக்கு வந்து ஒரு சில நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பூஸ்டப் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். உள்ள ஷூட் வந்து கத்தி பேசலாமான்னு தெரியல. இதுதான் அதுக்காகவே நான் வந்து இங்கேருந்து எண்டை படிக்கிறேன். சைலண்டா பேசணும் தான் எனக்கு கேட்கல. கேட்கணும், நான் அதுக்கு தான் சைலண்ட் கேட்கணும். கேட்கணுமா? கேக்குதா? இப்போ வந்து கேட்கும். இது ஃபன். ஆக்ஷன். ஆபரேஷன் நடந்துதா? உனக்கு பேக்ல போய்டு வா, பேக்ல போய்டு வா. ரெடி கோயிங் ஆக்ஷன். கோயிங் ஆக்ஷன். நீங்க தப்பி தெரியாது. அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏய், அவர் கண்டிப்பா ஒரு ஏஜ் வரணும். ஆட்ட ஓடுவாரு. இப்ப காசு ஊத்தி வச்சு திருப்பி போய். நான் தான் பேசுறேன். டாக்டர் ஆபரேஷன் நடந்தே முடிஞ்சுதா? ஆணியா புடுங்க வேணாம், வாங்கடா. தொடடா, தரைய தொடடா. சாவு அடிக்கிறாங்களே. A few inches later. சிரிக்காதயா. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. பாவம்.
ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ரெடியா இருக்க போல. நாலு கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். அது யார் வாயில வச்சதோ. மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. ரெடி ரோலிங். என்ன திருட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? ரெடி ரோலிங் ஆக்ஷன். ஆக்ஷன். என்ன அவருக்கு வலிக்குது, அழுதுருவேன். மக்களை நீங்க கமெண்ட்ஸ் இதுக்காக நீங்க கேக்குறீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எடுங்க எடுங்க. ஆஹா ஒரு கண்ணு சரியில்லை இருந்தாலும் ஒரு போட்டோ எடுப்பாரு. அப்படிதானேப்பா? லாஸ்டா வந்து பிரஸ் பண்ணுங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நீ பண்ணு சொல்லிட்டு நீங்க இப்படி வந்து இந்த மாதிரி கை இப்படி வச்சிரணும். ஹரிஷ் பண்ணிட்டு இருந்த. என்ன பண்ணிட்டு இருந்த? மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம்.